ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் சிவிக்ஸில் 4th சாப்டர் பார்த்துட்ருக்கோம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதே மாதிரி அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயும் பார்த்தோம். அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது யுனைட்டரி ஃபார்முக்கும் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 268 பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். Modern democratic governments are classified into parliamentary and presidential on the basis of nature of relationship between the executive and the legislative organs of the government. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை தான் ரெண்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்ரி பிரசிடென்ஷியல்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகி, அண்ட் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், இன்னொன்று வந்துட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம். The parliamentary system of government is the one in which the executive is responsible to the legislature for its policies and act. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகி இருப்பார்ல, அவர் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள், அதாவது லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கு அவங்க கொண்டு வரக்கூட பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸுக்கு வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் த ஒன் இன் விச் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ். The parliamentary government is also known as cabinet government or responsible government or Westminster model of government, and it is prevalent in Britain, Japan, Canada and India among others. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. கேபினெட் கவர்மெண்ட்னு சொல்லலாம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ் தான். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா அண்ட் இந்தியா. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. நம்ம இந்தியாவிலே வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், ஒவ்வொரு கண்ட்ரியோட நேம், அந்த கவர்மெண்ட், அந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கு அந்த கண்ட்ரியில் என்ன நேம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது ரியல் உண்மையான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு அதாவது நிர்வாகி வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் செகண்ட் ஃபியூச்சர் என்ன, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், அதாவது பார்ட்டி ரூல், அதாவது கட்சிகள் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த பார்ட்டி ரூல் தான் வந்துட்டு இங்கே மெஜாரிட்டியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்காது, நிறையா பேர்த்துக்கிட்ட இருக்காது, தான் வந்துட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு டியூவல் மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு இந்த லீடிங் பொசிஷனில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, மெஜாரிட்டியாக வந்துட்டு பார்ட்டி ரூல் தான் இருக்கும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூவல் மெம்பர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன, ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சட்டமன்றத்துக்கும் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகிக்கும் நடுவில் வந்துட்டு ஹார்மோனி, ஒரு பீஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கும் போது ரெண்டு பார்ட்டி, அதுக்கு மேலே பார்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப்னா சர்வாதிகாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இவங்க வைக்கிறதா சட்டம், இவங்க சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப்பும் இருக்காது. இது தேர்ட் ஒன். ஃபோர்த் வந்துட்டு வைட் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்மளோட கண்ட்ரியோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு வைடாக இருக்கும், அதாவது ரொம்ப நார்மலாக இல்லாமல் ரொம்ப லாங் இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ
பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் அந்த ஹார்மோனி, அதாவது ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். டிக்டேட்டர்ஷிப் வந்துட்டு இங்கே இருக்காது அண்ட் வைடு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ டிக்டேட்டர்ஷிப்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்வாதிகாரி இவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டு நடக்கணுங்கிறது வந்துட்டு இதில் இருக்காது. இதான் வந்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஸோ மெரிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக டிமெரிட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிமெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஸோ இது வந்துட்டு ஸ்டேபிள், இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ். ஸோ ஒரு பாலிசியை கொண்டு வராங்கன்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் பாலிசியை கொண்டு வராங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ். நெக்ஸ்ட்டு டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த கேபினெட். அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, ஒரு பார்ட்டி இருக்குன்னா அங்கே வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். தான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து கேபினெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ பவர்ஸை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது நீ வந்துட்டு இந்த மினிஸ்டர், இந்த ஹவுஸ், இந்த மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், நீ ஃபுட் மினிஸ்டர்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் பண்ணும்போது அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டிமெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது இது ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், பாலிசியோட கண்டினியூட்டி இருக்காது, நெக்ஸ்ட்டு டிக்டேட்டர்ஷிப் கேபினெட்டில் இருக்கும் அண்ட் எகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ இதான் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இதை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள், அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசிஸுக்கும் ஆக்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் 3 பேர் இருக்குது. கேபினட் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், இல்லாட்டி வெஸ்ட் மினிஸ்டர் கவர்மெண்ட், மாடல் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லிட்டு 3 நேம்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா பிரிட்டன், ஜப்பான், இந்தியா, கனடா, ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நான் பார்லிமெண்ட்ரி ஆர் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வேறு பேர் என்னென்னா நான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லாட்டி ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Basically built on the principle of separation of power and is prevalent in USA, Brazil, Russia and Sri Lanka and among others. ஸோ பேசிக்காக இது எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணால் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ பவர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நார்மலாக இந்த கவர்மெண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா, ஸ்ரீலங்கா, ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா நான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அது ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் அவர் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பேசிக்காக இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர், அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கெங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா, ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன? The president as the head of the state, he occupies the ceremonial position. ஒரு ஸ்டேட்டோட ஹெட் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக தான் இருப்பார். அவர் தான் வந்துட்டு ceremonial பொசிஷன்னா ஹையஸ்ட் பொசிஷனை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the president is elected by the electoral college for a fixed tenure of 4 years. வந்துட்டு அந்த பிரசிடெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரல் காலேஜ் வந்துட்டு அந்த பிரசிடெண்ட்டை வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக அவங்கள எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 4 இயர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட்டாக வந்துட்டு பிரசிடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஹையஸ்ட் பொசிஷனை வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருப்பாங்க இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு அந்த பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் மூலிமா ஃபிக்ஸ்டு 4 இயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அந்த பொசிஷனில் இருப்பாங்க. The president governs with the help of cabinet or a smaller body called kitchen cabinet. ஸோ பிரசிடெண்ட் வந்துட்டு எப்படி ரூல் பண்ணுவார் அப்படின்னா கவர்ன் பண்ணுவார்னா
ஹெல்ப் ஆஃப் கேபினட்னா வந்து சில மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அதான் வந்துட்டு கேபினட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஸ்மாலர் பாடின்னு சொல்கிறாங்க, அதை தான் வந்துட்டு கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்கிறாங்க. The legislative, executive and judicial powers of the government are separated and vested in 3 independent organs of the government. So the legislative, executive and judicial power அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பவர்ஸையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து இண்டிபெண்ட் ஆர்கன் அந்த கவர்மெண்ட்டோட இண்டிபெண்ட்டாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு வந்துட்டு பிரசிடெண்ட்டாக தான் இருப்பார். அவர் தான் கிரிமோனியல் பொசிஷன்னா ஹையஸ்ட் பொசிஷன் ஆக்குப்பை பண்ணியிருப்பார். ஸோ அவர் யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ இயர்ஸ்னால் 4 இயர்ஸுக்கு. ஸோ அந்த பிரசிடெண்ட்டு தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்துட்டு கவர்ன் பண்ணுவார். யாரோட ஹெல்ப்னாலேனா கேபினட் இல்லாட்டி ஸ்மாலர் பாடி கால் கிச்சன் கேபினட். ஸோ அவங்களோட ஹெல்ப்னால வந்து ஸோ கிச்சன் கேபினட்னு இருக்கும்போது அங்கே சர்டன் மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட ஹெல்ப்னால வந்துட்டு இவர் வந்துட்டு கவர்ன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர், அதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 3 தனித்தனி பவர்ஸையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டோட இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட்டாக ஆர்கனாக வந்துட்டு அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெரிட்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன? டெமோக்ராட்டிக், எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பை த பிரசிடென்ட்னால எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங், ஃபெசிலிட்டேட் டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபெசிலிட்டேட் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதான் வந்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக், எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த பிரசிடென்ட், ஃபெசிலிட்டேட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மெரிட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக டிமெரிட்ஸ் இருக்கும். ஸோ டிமெரிட்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது கேன் டீஜெனரேட் இன்டு டிக்டேட்டர்ஷிப். ஸோ சில நேரங்கள் இது டிக்டேட்டர்ஷிப்பாக டீஜெனரேட் ஆகிறதுக்கு வந்துட்டு காரணம் இருக்குது, அப்படி ஒரு இது இருக்குது, ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹார்மோனி, அதாவது ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இங்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிமெரிட்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு கேன் டீஜெனரேட் இன்டு டிக்டேட்டர்ஷிப். ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் இப்போ பிரசிடென்ட் தான் ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு டிக்டேட்டராக மாறுறதுக்கும் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க கேன் டீஜெனரேட் இன்டு டிக்டேட்டர்ஷிப். செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்துட்டு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹார்மோனி வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நடுவில் இருக்க ஹார்மோனி வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு நான் பார்லிமெண்ட்ரி இல்லாட்டி ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்கும்போது பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஸோ பிரசிடென்ட் யார் எலெக்ட் பண்ணுவா, பீப்புள் வந்துட்டு ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க டைரெக்டாக. பார்லிமெண்ட்ரியில் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் இஸ் ஃப்ரம் த மெஜாரிட்டி பார்ட்டி. எந்த பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்கோ அந்த பார்ட்டியோட ஹெட்டு தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வருவாங்க. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம். ஸோ பிரசிடென்ட் தான் வந்துட்டு சுப்ரீம் பவர். இங்கே சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம். ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் தான் வந்துட்டு சுப்ரீம். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ பவர்ஸ் வந்துட்டு இங்கே செப்பரேட் ஆகிருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பவர்ஸ் சென்ட்ரலைசேஷன். ஸோ இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்துட்டு இருக்காது. இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ். ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் தான் ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு. இங்கேயும் வந்துட்டு பிரசிடென்ட் தான் ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு. ஸோ இங்கே பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஹெட்டு. ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஹெட்டு. இங்கே வந்துட்டு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வந்துட்டு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் தான் இருக்கும். ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் வந்துட்டு கலெக்டிவ் லீடர்ஷிப் இருக்கும். இங்கே வந்துட்டு பிரசிடென்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். ஸோ காங்கிரஸுக்கு எந்த விதமான நிதி இவருக்கு தர வேண்டியதில்லை.
ஆனால் கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் வந்துட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட மெரிட்ஸ், அதோட டிமெரிட்ஸ், ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்டு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்துட்டு டேப்லர் காலத்தில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.